பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சண்மதி கார்த்திக்கிட்ட என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்திக்கும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் போய் வேஷ்டி சட்டை மாற்றிட்டு வாங்க, இப்போவே நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சண்மதியோட அப்பா சொல்ல அருண் வந்து கார்த்திகை கூட்டிகிட்டு போகிறாரு. அம்மா, எவ்வளோ பெரிய சம்பவத்தை எவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தியான்னு ஆர்த்தி கேட்க பார்த்துட்டு தாண்டி இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பெத்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, உன் அத்தை மூஞ்சில ஆடலையே அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க. இப்போது எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, இல்லை இந்த உண்மையை சொல்கிறதுனால ஏதாவது பிரச்சனையாயிருமா அப்படின்னு ராஜ்யமா யோசிச்சுட்டு இருக்க. சமையல்காரம்மா, இந்த வெத்தலையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பவானி. சரின்னு ராஜேஸ்வரியும் அந்த வெத்தலையை வாங்கிட்டு அங்கேருந்து போக, ஏய் என்னடி கோடீஸ்வரி ராஜேஸ்வரியை போய் சமையல்காரின்னு யாரோ ஒருத்தி வந்து கூப்பிடுறாங்க, உன் அத்தையும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க. அம்மா, அந்த பொண்ணு அன்னைக்கு கார்த்திகை யாரும் இல்லாதவன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அத்தையை சமையல்காரங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வேற என்னென்ன அதிர்ச்சி நமக்காக காத்துட்ருக்கோ அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, இன்னொரு பக்கம் சண்மதியோட சீனியர் லாயர் நிச்சயத்துக்கு வராங்க. என்னம்மா கார்த்திகை உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்கிட்டு இப்போ உன் நிச்சயத்துக்கு நானே வரேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சீனியர் லாயர் கேட்டுட்ருக்க. ஏய் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, என்னடி பேசிகிட்டு இருக்காரு இவருங்கிறாங்க அமுதா. கார்த்திகே 1000 பேருக்கு வேலை கொடுப்பான், இந்த ஆள் என்னடனா கார்த்திகை வேலையை விட்டு தூக்கிட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, அதாம்மா எனக்கு புரியலங்கிறாங்க ஆர்த்தி. ஆஃபீஸில் எல்லாரும் கார்த்திகை நல்ல விதமாக சொல்கிறத பார்த்து தான் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. நான் இங்கே வந்தது உங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் கிடையாதுமா, கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான் அப்படின்னு சீனியர் லாயர் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் கார்த்திகை நானும் கூட ஆரம்பத்தில் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், கார்த்திக் மாதிரி ஒரு தங்கமான மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு ஐயர் சொல்ல, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து உட்காருங்கங்கிறாங்க. ஏய் பெத்த தாய் குத்துக்கல் மாதிரி நிற்கிறாங்க, இந்த ஆள் என்னடானா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிடுங்கிறாரு அப்படின்னு அமுதா ஆர்த்திக்கிட்ட கேட்டுட்ருக்க. மாப்பிள்ளையோட சார்பா சபையில் உட்கார யாரும் இல்லையா அப்படின்னு ஐயர் கேட்க, இருக்காங்க ஐயா, ராஜ்யமா ஏன் சார்பா சபையில் உட்காருவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சண்மதியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் பவானி மட்டும் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அம்மா என்னென்ன கொடுமை நடக்குதுன்னு பாருமா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, இன்னொரு பக்கம் ராஜி வந்து சபையில் உட்காடுறாங்க. அம்மா, இந்த விஷயத்தை எப்படியாவது ஷாமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஷாமை வர சொல்லி இதையெல்லாம் கெடுத்து விட்டுடலாமா அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டு இருக்க. அப்போது அமுதா சிரிக்கிறாங்க. அம்மா என்னம்மா இவ்வளோ கூலாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆர்த்தி நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் பார்த்தியா, இப்போ நீ சொன்னியே ஷாமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி எல்லாம் கெடுத்து விடலான்னு, இப்படி தான் அவசரப்பட்டு யோசிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு அமுதா சொல்ல, இப்போ என்னம்மா சொல்ல வரேங்கிறாங்க ஆர்த்தி, இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கட்டும் ஆர்த்தி, நீ இப்போ என்னம்மா சொல்ல வரேன்னு கேட்க, இப்போது நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கட்டும், இதுக்கப்புறம் கல்யாண வேலை மடமட நடக்கும்ல, அப்போது நமக்கான நேரம் நம்மளை தேடி வரும், அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலம்மா, இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஆர்த்தி கேட்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அம்மா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும், இப்போது நிச்சயத்தை வேடிக்கை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா தட்டை மாற்றுறாங்கம்மா அப்படின்னு சொல்ல, மாற்றுட்டோங்கிறாங்க. அம்மா நிச்சயம் பண்ண போகிறாங்கம்மா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, பண்ணட்டும் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க. இந்த சந்தோஷமான நேரத்தில் எல்லாருக்கும் நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன். அதாவது சண்மதியோட ஜாதகப்படி இன்னும் 10 நாளுக்குள்ளே கல்யாணம் நடந்தாகணும். 10 நாளுங்கிறது ரொம்ப கம்மியான நாளாக இருக்கலாம், ஆனாலும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிடணும், எல்லாத்துக்கும் கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்னு சண்மதியோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அம்மா பாருமா, நிச்சயம் பண்ண கையோட கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்க, இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்த்தி கேட்க, இனிமேல் தான் ஆர்த்தி நிறைய பண்ண போகிறோம், அதை எப்பப்போ என்னென்ன பண்ண போகிறோங்கிறது நான் பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்க. நிச்சயமெல்லாம் முடிச்சு சண்மதியோட ஃபேமிலி ஃபுல்லாக வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே ஷாமோட அப்பா அம்மா 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. சண்மதியோட அப்பாவை பார்த்ததும் ரொம்ப கோவமா ஷாமோட அப்பா திட்டுறாரு. ஷாமுக்கும் சண்மதிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண தானே, ஆனால் இப்போ என்னடானா நீங்கள் என்கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் போய் தனியாக நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஏன் சண்மதி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலங்கிறதுனால நான் ரொம்ப கோவமாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டேனா, சண்மதிக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக சண்மதியோட நிச்சயத்துக்கு கூட எங்களை கூப்பிடணும்னு தோணலைல்ல உங்களுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஷாமோட அப்பா திட்டிட்டு இருக்க, டேய் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நாங்கள் யாரையுமே நிச்சயத்துக்கு கூப்பிடல, எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, எனக்கு நடந்த அவமானத்தை உங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டு போகலான் தான் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சொல்லிட்டேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி கார்த்திக் 2 பேருமே உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கோட அப்பாவும் மாமாவும் நீங்கள் பண்ணது சரிதான், ஒருவேளை நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏற்கனவே சண்மதியோட அப்பா நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஏதோ ஒரு பொண்ணை 2ஆம் தரமாக கட்டி கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கார்த்திக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு? முதல்ல நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா கார்த்திக்கும் சண்மதிக்கும் நல்ல ஒரு ஒத்துமை இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்காக நீ வருத்தப்படாத ராஜி அப்படின்னு கார்த்திக்கோட அப்பாவும் மாமாவும் ராஜியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனாலும் ராஜிமா, இல்லை இது ரொம்ப பெரிய தப்பு, என்ன இருந்தாலும் நான் அப்போவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும். என்ன ஆனாலும் சரி, நாளை காலையில் நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போகிறேன் சண்மதி வீட்டில் அப்படின்னு ராஜி சொல்ல, சரி உன் கூட நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க கார்த்திக், அவங்க அப்பா மாமா எல்லாரும். அடுத்த நாள் காலையில் வானதி ஃபோட்டோ முன்னாடி நின்று விளக்கெல்லாம் ஏற்றி, வானதி எப்படியாவது சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் தான் நாங்கள் இவ்வளோ போராடணும், நீ இல்லாத கவலை இந்த வீட்டில இருந்து போகணுன்னு தான் நான் சமையல்காரியாகவும் கார்த்திக் டிரைவராகவும் நடித்தான். நாங்கள் நினச்சபடியே சண்மதிக்கு எங்களை பிடிச்சி போய் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலேயும் நாங்கள் யாருன்னு அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது முறையில்லை. அந்த குற்ற உணர்ச்சி எங்களை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறதுனால அந்த உண்மையை நான் அவங்கக்கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். அவங்க எங்களை ஏற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நீ தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்க எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.